ஊர் ஃபுல்லா மல்லி பொங்கல் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க இந்த டைம் என்ன மாதிரி தக்காளி சாப்பாடு பிரியர்களுக்காக இன்னைக்கு நம்ம தக்காளி பொங்கல் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செம்ம டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த தக்காளி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசியோட குருணை எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் பச்சரிசியில கூட செய்யலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு. இந்த பருப்பை நல்லா இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்தும் போது அந்த பருப்போட பச்சை வாசம் இருக்காது. சுத்தமா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற போட்டுடுங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வராது. அப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு. ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிஞ்சதும் ஊறிட்டு இருக்க அரிசி பருப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணினேன். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி பொங்கல் தயார். அப்புறம் பொங்கலுக்கு கொடுக்குற யூஷுவலான தாளிப்பு, நல்லா நெய் காஞ்சதும் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் மட்டும் நல்லா தாளிச்சு நம்ம பொங்கல் மேலேயே கொட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பொங்கல்ல நம்ம எண்ணெயும் சேர்த்திருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆகாது. நல்லா லூஸா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.